மக்கள் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். வரனால நம்ம எல்லோரும் வந்து நான்வெஜ் சாப்பிட தான் வருவோம். அதாவது பிரியாணி சாப்பிட தான் வருவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்துட்டு பியூர் வெஜ்ஜுக்காக வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து சைவம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி 6 months ஆச்சாமா. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ்ஜில் வந்து நிறையா காம்போஸ் அண்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆஃபர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கறது வந்து நல்லா ஒரு பெருசாக கீழே வந்து உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் சர்வீஸ் மேலே வந்து டைனிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே மெனூஸ்மே நிறையா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே வந்து சைவ விருந்து தினமும் சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை 20 ரூபா. அது வந்து Jan 1st 31st வரைக்கும் அதை முடிஞ்சு போச்சு போல் அது கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் at just 49 கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து நைட் என்னென்ன ஃபேமஸ்ன்றதையும் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஷெல்ஃப் சர்வீஸ் ஏரியா. இங்கே வந்து லைக் ஷெல்ஃபாக எல்லாமே நம்ம ஷெல்ஃப் சர்வீஸ் ஏரியாவில் வந்துட்டு நம்மள வாங்கிக்கலாம் எல்லாமே ஆர்டர் பண்ணி. ஸோ நான் வந்து மேலே டைனிங் பண்ண போகிறேன். ஸோ இவங்கள்ட்ட வந்து 99 rupeesக்கு வந்துட்டு லஞ்ச் மெனூஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் மாதிரி கவர் பண்ணவும் போகிறோம். ஸோ 99 rupeesக்கு வந்து சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் ரெண்டுமே கொடுத்துட்ருக்காங்க. அது என்னன்றது நான் அவங்களே சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆம்பியன்ஸ் அண்ட் ஃபுட் ஷாப்ஸ்லாம் பார்த்து வந்துடுங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க. ஹாய், என்னோடய பேர் அஜய். நான் பல்லாவரம் சைவம் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சைவம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் 99 அப்படின்னு சொல்லி 2 ஆஃபர் போயிட்டுருக்கு. ஒன்று சவுத் இண்டியன் 99, இன்னொன்று நார்த் இண்டியன் 99. சவுத் இண்டியன் 99ல் பார்த்தீங்க அப்படின்னா மீனாம்பூர் பிரியாணி, சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ், அப்புறம் போட்டி அப்பளம். உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு, மரவள்ளிக்கிழங்கு, கடலை மிட்டாய் இது எல்லாமே கொடுப்பாங்க. ஊறுகாய் வந்து கர்ட் ரைஸ்க்காக வரும். அது மாதிரி நார்த் இண்டியன் 99ல் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இண்டியனில் வந்து ஜீரா ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, தால் ஃப்ரை அண்ட் ஒரு ரொட்டி கொடுப்பாங்க. இதுலேயும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வெஜ் சாலடும் சேர்த்து கொடுப்பாங்க. இதுதான் நம்ம பல்லாவரம் சைவம் கிச்சனில் லஞ்ச் 99 ஆஃபர். இதுதான், வாங்க ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நண்பர்களே, நம்ம வந்துட்டு 99 rupeesக்கு இது வரைக்கும் நம்ம நிறையா சாப்பிட்ருப்போம். பட் 99 rupeesக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு காம்போஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனாம்பூர் பிரியாணி, சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு வந்து அந்த நம்ம ஊர் சைடு வந்து வத்தல்னு சொல்லுவோம் அது. அப்புறமேட்டு மரவள்ளிக்கிழங்கு பொரியல், அண்ட் தென் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, அது வந்து லைக் சைட் டிஷ் மாதிரி பண்ணி தருவாங்களே அது. அப்புறம் ஒரு கடலை மிட்டாய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து வந்து 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியன் காம்போவுமே இருக்குது, அதுவுமே 99 தான். ஸோ சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் மஷ்ரூம் போட்டு பண்ணி கொடுத்தாங்க, டிக்கா நினைக்கிறேன். இதுவுமே வந்துட்டு வாங்கியிருக்கோம். இதை தான் நம்ம இன்றைக்கி சாப்பிடவும் போகிறோம். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து இந்த பன்னீர் டிக்காவை வந்து மஷ்ரூம் டிக்காவை வந்துட்டு லைக் ஷார்ட்ஸ் எடுத்தேன். அதனால் வந்து எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டேன். இது வந்து பார்க்கவே செம்மையாக இருக்குது. அது கூட இந்த சட்னி, மின் சட்னி, அந்த தயிர் கூட அந்த மின்டோட ஃப்ளேவரு ப்ளஸ் இந்த டிக்கா வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி மேலே வந்து ஏதோ லேயர் மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. நான் அதை பிரேக் பண்ணோன்னு ஃபுல்லாக உடச்சி எடுத்துட்டோம் உண்மை சொல்லலாம். அதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மஷ்ரூம் வந்து நான் டிக்கா ட்ரை பண்ணுறேன். உள்ளே மேலே நிறையா வச்சுருக்காங்க. லைக் இது பன்னீர் மாதிரி இருக்குது, சாப்பிட செம்மையாக இருக்கு. இதுக்குமே வந்து கூட வந்து ஒரு ஆனியன் சாலட் கொடுக்குறாங்க. நல்லா தயிரில் வந்து பெப்பர்லாம் போட்டு அந்த ஆனியன் ரொம்ப நேரம் ஊற வச்சுருக்காங்க. இது 3 சேர்த்து சாப்பிட்டா சரியான காம்போ. ஸோ இது வந்து அவங்களுடைய 99 rupees நார்த் இந்தியன் காம்போ. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தந்தூரி ரொட்டி ஒன்று வருது, லைக் சப்பாத்தியும் சொல்லலாம், நானும் கூட சொல்லலாம். நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க, ஆயில் எதுவும் யூஸ் பண்ணாமல். ஜீரா ரைஸ் கொடுக்குறாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாலட் ஒன்று வருது. அப்புறமேட்டு சப்ஜி கொடுக்குறாங்க. இது ஜீரா ரைஸ்க்கு சப்ஜி கொடுக்குறாங்க. அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா இந்த ரொட்டி கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து 99 ரூபாய்க்கு ஒருத்தா தான் எனக்கு தெரியுது. சரி, டேஸ்ட் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? நம்ம எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சவுத் இந்தியன் தான். நம்ம சவுத் இந்தியன்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி, லைக் இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் வெஜ்ஜில் பண்ணியிருக்காங்க. லைக் மீல் மேக்கர்லாம் போட்டு கேஷ்யூஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஜீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்காங்க. ஒரு பைட் போயிடுவோமா? சூடாக சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அந்த மீன் மேக்கர் வந்து ஒரு பைட்டு அந்த மீன் மேக்கருக்கு இது வந்து ஃப்ளேவர் வந்து கடிப்படுது நல்லா. அந்த இந்த புதினா மல்லியோட ஸ்மெல்லு, அந்த கேஷ்யோட பைட்டு எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வந்து வெஜ்ஜில் வந்து வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ், அது வெஜ் பிரியாணி அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக இது டேஸ்ட் பிடிக்கும். ஏன்னா ஹெவி மசாலாஸ் எதுவுமே போடாமல்
நம்ம என்ன சொல்லுவாங்க கொங்கு ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேங்காய் பால் மட்டுமே யூஸ் பண்ணி பிரியாணிலாம் செய்வாங்க. அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மேலே எந்த ஒரு கலர்ஸ் மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நார்மலாக பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, தென் அந்த புதினா மல்லி, மீல் மேக்கர் எல்லாமே போட்டு தான் பண்ணியிருக்காங்க. சாப்பிட அட்டகாசமாக இருக்குது. அடுத்தவங்க சாம்பார் ரைஸ் போயிடலாம். ரைஸு சாம்பார் ரெண்டுமே செம்மையாக ஊறி போயிருக்கு. சாப்பிடும்போது செம்ம ஃபீல் ஒன்று கொடுக்குது. லிட்டரலி வந்துட்டு ஒரு வீட்டில் செஞ்ச ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலு. இது வந்து 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 70 கொடுக்காம அதை ப்ராப்பராக அதை மேக் பண்ணியிருக்காங்க. அவரைக்காலாம் இருக்குது மக்களே, அவரைக்காலாம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் காரமாக ரைஸோட ஃப்ளேவரோட சாப்பிட சூப்பராக இருக்குது. வெஜ்ஜுக்கு வந்து நம்ம இனிமேல் ஹைப் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிகாஸ் வெஜ் இஸ் ஆல்வேஸ் வெஜ்ஜு. அதனால் வந்து நம்ம ஹைப் கொடுத்து அப்படி இருக்குது இப்படி இருக்கலாம் சொல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் தென் வயிறு நிறைஞ்சா போதும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலே போதும் நமக்கு. ஃபைனலி கர்ட் ரைஸு. இது வந்து அந்த அரிசி தயிரோட குழச்சி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க போய் பாருங்கள் எப்படி இன்னொரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்குது சாப்பிட்றதுக்கு. கரைஞ்சி வாய்க்குள்ள ஓடுது. அது ஒரு பைட்லையும் இஞ்சி வந்து நல்லா ஃபீல் ஆகுது. and then கேரட் போட்டிருக்காங்க, அது நல்லா ஃபீல் ஆகுது. தயிர் ப்ளஸ் வந்து அந்த லைக் சாதத்தை வந்து அப்படியே குழைய கிண்ண அப்படி இருக்கும். சாதம் வெந்துகிட்டே இருக்கும்போதே, பச்சரிசி வெந்துகிட்டே இருக்கும்போதே அதை தயிர் ஊற்றி நல்லா குழைய கிண்ண அப்படி இருக்கும். அது மாதிரி நல்லா தாளித்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. நல்ல க்ரீமி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அடுத்தா வந்து இந்த மரவள்ளி கிழங்கு லைக் இது வேறு ஏதாவது சொன்னாங்க, கேரளா ஸ்டைலில் சொன்னாங்க அவங்க. நல்லாயிருக்கு. அது ஆளவள்ளி கிழங்கு சொன்னாங்க, நல்லாயிருக்கு. இதுக்கு நான் வந்து டேஸ்ட் எப்போ ரிவ்யூ பண்ண முடியாது, பட் சூப்பராக சாப்பிட்றது. அடுத்தா பச்சை பயிறு, ஏன்னா உடம்பு நல்லது. வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 நாள் எடுத்துக்கோங்க. நான் டெய்லி சாப்பிட்டுருக்கேன். என்ன சொல்கிறதுனா ஒரு ஹெவி மீல்ஸ் இல்லாமல் ஒரு லைட்டான ஒரு மீல்ஸு, அது கூட வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான 2 ஸ்நாக்ஸுமே கொடுக்குறாங்க. சாப்பிட்றது 99 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ஃபீல் தான். நீங்கள் பல்லாவர் செய்கிறீங்க கண்டிப்பாக வந்து இந்த சவுத் இந்தியன் மீல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது. அடுத்து வந்து நான் நார்த் இந்தியன் போகிறேன். நான் உண்மையை சொல்லலாம் வந்து இந்த சவுத் இந்தியனில் வந்து நார்த் இந்தியனில் வந்து நிறையா மெனூஸ் இருக்கும். நிறையா சாலட்ஸு, நிறையா ஃப்ரூட்ஸு, நிறையா ரைஸ் வெரைட்டிஸ் அண்ட் நிறையா கிரேவி வெரைட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஒரு சப்பாத்தி ப்ளஸ் இந்த ஜீரா ரைஸ் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான காம்போவாக இருக்கும்னு தோணுது. இப்போ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா பெருசு இருக்குன்னு இது வந்து நல்லா தந்தூரி பண்ணியிருக்காங்க. அவர் சொல்லுமா அவர் பிக்கமே பாருங்க எப்படி இருக்குன்னு. தென் இதுவே நல்ல மொத்தமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, திக்னஸ் நல்லா இருக்குது. நார்மலாக ஒரு சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி இல்லாமல் ஒரு ஃபுல்காக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். திக்னஸ் அப்படி இருக்குது. அதை எடுத்து அப்படியே அவங்களோட பன்னீர் பட்டர் மசாலா கூட ஒரு பைட் போயிடுவோமா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ். அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குது. சாப்பிடுறேன். அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குது. லைட்டாக வந்து ஒரு ஸ்வீட்னஸ் ஒன்று கொடுக்குது. அண்ட் தென் வந்து அந்த சப்பாத்தி எடுத்தோடனே ஒரு பைட் சாப்பிடும்போது நல்லா ஊறி போய் 2 மிக்ஸ் ஆகி சாப்பாத்தி ஒரு செம்ம ஃபீல் கொடுக்குது. அப்படியே எடுத்து ஒரு பன்னீரோட ஒரு பைட் போயிடுவோமா. அந்த பன்னீர் வரல மக்களே. சரி கிரேவியோட பைட் போயிடுறேன். வேறு மாதிரி இருக்குது. அந்த இதே வந்துட்டு இன்னும் 2 தந்தூரி நான் அதை கொடுத்துட்டு கூட இந்த பட்டர் மசாலா கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அந்தளவுக்கு இருக்குது. அடுத்தவங்க ஜீரா ரைஸ் போயிடுவோமா. ஸோ மக்களை அடுத்தவங்க ஜீரா ரைஸு ஃபஸ்ட்டு ஜீரா ரைஸ் மட்டும் ட்ரை பண்ணிடுவோம். ஆக்சுவலி எப்படி இருக்கலாம், அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கு. இந்த ரைஸ் வந்து பாருங்கள், ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ரைஸ் இது ரைஸ் வந்து பிரியாணிலாம் போனால் சூப்பராக இருக்கும்னு சொல்லணும். அவ்வளோ ப்ரீமியம் ரைஸ் நல்லா குட்டி குட்டியாக நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிடும்போது வந்து ஜீராவோட ஃப்ளேவர், அந்த ஜீரா வந்து அங்கே கடிப்படாமல் ஃபுல்லாகவே ஜீராவாக தெரியுது நமக்கு. இந்த ரைஸு ப்ளஸ் ஜீரா மிக்ஸ் பண்ணி சாப்பிட எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. மைல்டான உப்பு தான் போட்டுருங்க, அதிகமாக போடல. வேறு வந்து அந்த சப்ஜி கூட எடுத்து வச்சு
நல்லா ஒரு பெரட்டி ஒரு பைட் போகுமா. இப்போ தான் வந்துட்டு அந்த ஜீரா ரைஸ்க்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்குது. லைக் வந்து எப்படி சொல்கிறதுனா சொல்லுவாங்க இல்லையா, இந்த 2 காம்போ சேர்ந்ததால ஒரு தரமான காம்போவாக இருக்கும்ட்டு. ஜீரா ரைஸ் அண்ட் சப்ஜி 2 சேர்ந்தால் ஒரு பெட்டர் காம்போவாக இருக்கும். இந்த சப்ஜி வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. லைக் பாருங்கள், ரொம்ப வந்து தண்ணியாக கொடுக்காம நல்லா கிரேவி டைப்பில் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். எடுத்து இன்னொரு பைட் போயிடுமா. செம்மையாக இருக்குது. இந்த கடையோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எப்படின்னா வந்து பல்லாவரம் ஞாபகம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பிரான்ச் அது அப்படியே பேக் சைட் தான் இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எது போனாலும் சரி, சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் எது போனாலுமே வந்து 99 ரூபா தான் அதோட ப்ரைஸு. ஆஃபர் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை கமெண்ட்டில் பின் பண்ணால் செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து சேலடுமே கொடுக்குறாங்க. சொன்னாலே ஆல்ரெடி ஒரு நிறைய வீட்டில் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த நார்த் இந்தியன்ஸ்க்கு மட்டுமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து பச்சையாக சாப்பிடணும். ஒன்று பச்சை மிளகாவாக இருக்கும், இல்லை வெங்காயமாக இருக்கும், எல்லாம் குக்கும்பராக இருக்கும். ஸோ இவங்க வந்து குக்கும்பர் வித் ஆனியன் ரெண்டுமே கொடுக்குறாங்க, சாலடாக கொடுக்குறாங்க. இந்த டைஜஷன் ஹெல்ப் பண்ணும் ரொம்ப. அதை வந்து கண்டிப்பாக டைஜஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், இது பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் 99 ரூபா தான். கீழே பார்க்கிங் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தான். மேலே வந்து டைனிங் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ட்ராவல் வாசம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சு அடுத்த காலை பண்ணி கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.